ஒரு நிமிஷம் கேளுங்க அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, தங்கைமார்களே, அக்காமார்களே, அம்மாமார்களே, அப்பாமார்களே, யாராச்சும் விட்டுனா நண்பர்களே. ஏன் பிரித்து பிரித்து பார்க்கணும்? நம்மளுடைய விஜய் சாரோட டைலாக்கை பார்ப்போம். என் நெஞ்சில் குடியிருக்கும் என் உயிர்களே. ஓகே, யாரை பற்றி நல்லது பேசுறதுக்கு யோசிக்காமல் பேசணும். அது யாராக இருந்தால் என்ன? இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி நல்லது பேசணும். இல்லைன்னு நான் சொல்லலை, அது பேசணும். அதே நேரத்தில் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்கள பற்றியும் நம்ம பேசணும். யாரை பற்றி பேச போகிறேன்? நம்ம சார், நம்ம விஜய் சார், அவரை பற்றி தான் பேச போகிறேன். என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? முதல்ல நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, அப்புறம் போ அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாவா? அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சைன்னு சொல்கிறீங்களா? அப்போ ஏன் நீங்கள் தப்பு செய்கிறீங்க? ஊரார் போயிட்டு யார் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறீங்க. தன் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டியதானே. இங்கேருந்து அப்படி எட்டி பார்க்குறீங்க. ஓரக்கண்ணில் இந்த மாடு இங்கே மேய தொட்டுட்டு அங்கே மேயுது, அங்கே பார்க்குது, ஓஹோ பச்சை பச்சேன்னு இருக்கு, அங்கே போய் ஓ ஓ ஓ ஓன்னு சாப்பிடுவோன்னு. உங்களுக்கெலாம் வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. என்னாலா அப்படி இருக்கீங்க? என்னான்னு கேட்குறேன். கொமெண்ட் போடுங்க, இதை பற்றி கொமெண்ட் போடுங்க. ஐ டோன்ட் கேர், நான் வருத்தப்படலை, இருந்தாலும் நான் பேசுவேன். விஜய் சார் அவர் யார், எவர், அதை பற்றி நான் பேச வரல. அது நான் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அவரை பற்றி நல்லவர், நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு 50% தெரிஞ்சு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோமே. பார்த்து பழகி இல்லை, பார்த்து தெரிஞ்சு வச்சுருக்கேன்னு நினைக்கோமே. ரொம்ப நல்லவர். சரியா? சப்போர்ட் பண்ணுங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவர் சொன்ன மாதிரி ஒரு தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக மாற்றம் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.